திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டு லோன் வட்டியை சரமாரியாக குறைத்த வங்கிகள். உங்கள் வங்கியும் லிஸ்டில் இருக்கா? நோட் பண்ணுங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் ரோபோ வட்டி விகித குறைப்பை தொடர்ந்து வங்கிகள் கடன் வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்கியுள்ளன. இதனால் வீடு மற்றும் சிறு வணிக கடன்களுக்கான வட்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் ரோபோ வட்டி விகிதத்தை தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற வங்கிகள் தங்களின் ரோபோ வட்டி இணைப்பு வட்டி விகிதத்தை 50 அடிப்படையாக புள்ளிகள் குறைத்துள்ளன. இதனால் வீட்டு கடன் வாங்குபவர்கள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு இது பயனளிக்கும். தற்பொழுது பேங்க் ஆஃப் பரோடாவின் RLLR 8.15% ஆகவும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் RLLR 8.35% ஆகவும் உள்ளது. பெரும்பாலான கடன்களின் ரிசர்வ் வங்கியின் ரோபோ விகிதம் போன்ற வெளிப்புற அளவுகோல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த வட்டி குறைப்பு வீட்டு கடன் வாங்குபவர்களுக்கு சிறு வணிகங்களுக்கும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் திருத்தப்பட்ட ரோபோ இணைப்பு கடன் வட்டி விகிதம் 8.65 8.15 குறைந்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 8.85 8.35% குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கி கடன் வழங்குவதற்கான குறைந்தபட்ச செலவு விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் UCO வங்கி MCLR விகிதத்தை 10 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட MCLR விகிதம் தற்பொழுது 8.15 முதல் 9% என்ற அளவில் உள்ளது. இந்த வட்டி விகித மாற்றங்கள் ஜூன் மாதம் செய்யப்பட்டாலும் ஜூலை மாதம் வசூலிக்கப்படும் EMAயில் அமலுக்கு வரும். ஆனால் பல நிறுவனங்கள் இதுவரை எந்த மாற்றத்திற்கான சார்ட்டை வெளியிட்டாலும் கடனாளிகளுக்கு இதை நோட்டிஃபை செய்யவில்லை. அதாவது கடனாளிகள் எந்த மாற்றமும் காரணமாக EMI அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் ஒன்றை குறைத்து கொள்ள முடியும். ஆனால் வங்கி இதில் இன்னும் கடனாளிகளிடம் விருப்பத்தை கேட்கவில்லை. கடனாளிகளின் விருப்பம் இன்றி இதில் வங்கிகள் முடிவெடுக்க கூடாது என்று விதி உள்ளது. இந்த நிலையில் HDFC உள்ளிட்ட சில வங்கி கடனாளிகளிடம் விண்ணப்பத்தை கேட்டு EMI அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் ஒன்றை குறைக்க உள்ளது. ஆனால் சில வங்கிகள் குறைக்கவில்லை. உங்கள் வங்கி EMI அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் ஒன்றை குறைக்காத பட்சத்தில் நீங்கள் உங்கள் கிளையில் ஒரு கடிதம் எழுதி இரண்டில் ஒன்றை உங்களுக்கு விருப்பமான ஒன்றை குறைக்கும்படி கூற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.